Let's start on today's concept, pure functions. This is a simple concept, but if you just have a look at the book back questions given in this lesson, it has almost covered 4 3-mark questions and 1 5-mark question. So before we enter into the concept, let's recollect what a function is. A function is a small block of code which is usually defined inside a greater code structure. This we have already discussed in the previous topics. Now, coming to pure functions, a function is said to be a pure function when it returns the same output for the same input. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வருதோ அதே அவுட்புட் தான் ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த இன்புட் கொடுக்கும்போது வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சைன்ன்றது இட்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம 0 ஆர்குமெண்ட்டாக கொடுக்கும்போது sin 0 இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 0. அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் எப்போ யூஸ் பண்ணாலும் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் the value of sin 0 is always going to be 0. There is no change in that. அந்த மாதிரி functions தான் நம்ம pure functions ன்னு சொல்றோம். See, one more example is given here. We have defined a function called square. The input for this function is going to be x and the output for this function is going to be the product of x multiplied twice. இப்போ நான் xக்கு வேல்யூ 5 and பாஸ் பண்ணா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆக போற அவுட்புட் வந்து 25. நான் இத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி நான் 5 ஆர்குமெண்ட்டாக கொடுக்கும்போது the result is going to be 25. No change in that at all. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்றோம். அதில் ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஃபங்க்ஷனில் வெளியில இருந்து ஒரு வேரியபிளோடையோ இல்லை வேற ஏதாவது வேல்யூவோடையோ இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இல்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது a function can be a pure function provided it should not have any external variable. அப்போது வெளியில இருந்து எந்த வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். We have got certain advantages of having pure functions. One of such advantages is நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பியூராக இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எந்த வாட்டி கால் பண்ணாலும் கம்பைலர் அதை ஒரு வாட்டி மட்டும்தான் கால் பண்ணிக்கும். தட் இஸ் இட்ஸ் கோயிங் டு சேவ் த கம்பைலர்ஸ் டைம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராமில் எத்தனை வாட்டி நம்ம கால் பண்ணியிருந்தாலும் கம்பைலர் ஒரு வாட்டி மட்டும்தான் அதை கால் பண்ணிக்கும். ஃபார் தட் we have got an example here. இங்கே strlen ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். we already know about this function and one argument is given for this function, that is yes. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோ என்ற ஸ்ட்ரிங்கை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன்னா அப்போது இந்த ஃபங்க்ஷனோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? The return of value of strlen is going to be 5 because we have 5 characters HELLO. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டு 5 இருக்கும். இங்கே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நோ இஷ்யூ, ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு வைல் லூப் இங்கே இருந்துருந்துச்சுன்னா அந்த லூப்பை ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ எத்தனை வாட்டி என்ன கொடுத்துருக்கோம்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் i is 0 and each time the value of i is incremented by 1 and நம்ம strlen ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து 5ன்றதுனால அப்போ while லூப்பு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் 0 1 2 3 4 and 5 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். தட்ஸ் பியாண்ட் திஸ். அப்போது ஈச் டைம் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த strlen ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இது பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஒரே ஆர்குமெண்ட் தான் இருக்க போகுது, ஹெலோன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ கம்பைலர் அந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி மட்டும்தான் கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் 5ன்றது நம்ம லூப் எத்தனை வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டாலும் அத்தனை வாட்டி யூஸ் பண்ணிக்கும். இங்கே strlen ஃபங்க்ஷன் அப்போது ஓன்லி ஒன்ஸ் தான் கால் பண்ணுறோம். பிளாக் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆனாலும் that's not considered. So this is one of the main points to be remembered. இந்த எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ str ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட் மாறாத வரைக்கும் அதோட ரிசல்ட்டு மாற போகிறது கிடையாது. அதனால strlen ஃபங்க்ஷனை பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கோம். just go through this content. And one more point, evaluation of pure functions does not cause any side effect to its output ன்னு சொல்கிறோம். ஏன்னா
நம்ம எத்தனை வாட்டி ஒரே இன்புட் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் சேம் அவுட்புட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த அவுட்புட். அதுதான் அப்படி மாறி வந்தால் தான் நம்ம சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பியூர் ஃபங்க்ஷனில் அப்படி மாறுறது கிடையாது. அதனால பியூர் ஃபங்க்ஷன்ஸ் டஸ் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் அவுட்புட்னு சொல்கிறோம். And one most important point about pure functions is pure functions are solely dependent on its arguments ன்னு சொல்றோம். solely என்ன அது மேல மட்டுமே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா சைனோட வேல்யூ நம்ம 0 ஆர்குமெண்டா கொடுக்கும்போது மட்டும்தான் அதோட வேல்யூ 0வா இருக்கும். நம்ம இங்க இன்புட் மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட அவுட்புட் மாறிடும். அதுதான் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட். இன்புட் மாற மாற அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ஃபங்க்ஷன் கூட எப்போ நம்மளோட ஆர்குமெண்ட் 5ஆக இருக்கோ அப்போ மட்டும்தான் இதோட அவுட்புட் 25ஆக இருக்கும். ஒன்ஸ் நம்மளோட இன்புட் மாறிடுச்சுன்னா அதோட அவுட்புட் கூட அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். strlen ஃபங்க்ஷனில் கூட எப்போ நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஹலோவாக இருக்க போதோ அப்போ மட்டும்தான் strlen ஃபங்க்ஷனோட அவுட்புட் 5ஆக இருக்கும். சப்போஸ் நம்ம இன்புட் மாற்றிட்டோம்னா ஹெச்ஐ ஹாய்ன்னு கொடுத்தா அப்போது இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் 2ஆக மாறிடும். ஸோ நம்ம எல்லா பியூர் ஃபங்க்ஷன்ஸும் அதோட ஆர்குமெண்ட் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். வேறு எந்த வேரியபிள் மேலேயும் டிபெண்ட் ஆகாது. அதுதான் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சோல்லி, அதாவது கம்ப்ளீட்லி அது மேலே மட்டும் டிபெண்ட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்.